சுவையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கீதா. மட்டன் பிரியாணி. நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி, அதாவது சுவையின் ரகசிய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி. பிரியாணி எல்லாருமே நல்லதாக செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி சுவை வரும், அவங்களுக்கு ஒரு தனி டச் இருக்கும். அது மாதிரி சுவையின் ரகசியத்தோட டச்சை இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு பிரியாணியில் காட்ட போகிறேன். சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நான் சுவைச்ச அதே சுவை உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னோடய ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. அது என்னோடய வேண்டுகோள். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா பிரியாணி நம்ம தனியாக ரைஸ் செய்ய போகிறோம், அப்புறம் கிரேவி செய்ய போகிறோம். ரெண்டையும் சேர்த்து லேயர் பண்ண போகிறோம். ஹைதராபாதி ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஆனால் மசாலா நான் சேர்க்குற சில மசாலாவுக்கும் சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்ந்து செய்ய போகிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். தரமான பிரியாணி ரைஸாக வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை 20 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ தனி இறைச்சி வாங்கியிருக்கேன், தனி மட்டன் வாங்கியிருக்கேன். அதோடு சேர்த்து 2-3 நல்லி எலும்பும் வாங்கியிருக்கிறேன். அந்த நல்லி எலும்பு சேர்த்து நம்ம சமைக்கும்போது அந்த ஜூஸ் அந்த கிரேவியில் இறங்கும்போது அதுக்கு ஒரு தனி சுவை கிடைக்கும். அதை பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரியாணி கிரேவி நம்ம முதல்ல செய்தலாம். அதுக்கு தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பேலீஃப் எல்லாம் தேவைப்படும். அப்புறம் இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 500 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 பச்சை மிளகாய், 400 கிராம் தக்காளி எல்லாத்தையுமே நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா என்னன்னு பார்த்தலாம். நான் பாம்பே பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் ட்ரை ப்ளம்ஸ் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதுதான் பிரியாணிக்கு தனி சுவையை கொடுக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலாக்கள் போதும். அதிகமான மசாலாக்கள் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் பருப்பு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பொருள் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த பொருள் இதுதான். 2 பேரிச்சம்பழம் உள்ள கொட்டையை எடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 15 திராட்சைப்பழம், ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் கொஞ்சம், கொத்தமல்லி இழை தேவைப்படும். அப்புறம் புதினா கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் நான் கோகோனட்டு க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் பாவிக்க போகிறேன். கோகோனட்டு க்ரீம் உங்கள்கிட்ட இல்லைனா திக்கு தேங்காய் பால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ செய்முறையை நம்ம பார்த்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் இந்த தாளிப்பு சாமான் எல்லாத்தையுமே போட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லா நெய்யில் வெடிப்பட்டு நல்ல மணம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இடையிலேயே பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நாம் 2 வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தீயை குறைச்சே வச்சுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போன பிறகு நம்ம இறைச்சியை அதில் சேர்த்துடலாம். கழுவி வச்சுருந்த மட்டன் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு அதோடு சேர்ந்து நல்லா அந்த இறைச்சி சேரணும். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலாக்களையும் 1 பை 1 சேர்த்துடலாம். பாம்பே பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நான் கொஞ்சம்தான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருந்தேன். ஏன்னா மட்டனில் நிறையாவே கொழுப்பு இருக்குது, எண்ணெய் நிறையாவே விடும். அதனால் நம்ம ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கிளறின பிறகு மட்டன் இந்த மாதிரி பெருசாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம ஒரு சீக்ரெட் பொருள் சொல்லியிருந்தேன்னா அதையும் சேர்த்துருங்க. இந்த பேரிச்சம்பழத்தையும் சேர்த்தாச்சு. தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்ததையும் சேர்த்துருங்க. சேர்த்து விட்டு பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. தயிர் 1 கப் இருந்ததில் அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேருங்க. அப்படியே சேர்க்கக்கூடாது. ஒரு அரை டீஸ்பூன் சீனி போட்டு பீட் பண்ணிவிட்டு சேர்க்கணும். என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் அதை நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் கோகோனட் க்ரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ரொம்ப போட வேண்டியதில்லை, அது க்ரீம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். நிறைய ஜாமான்களை அள்ளி கொட்டி செஞ்சால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாமே நான் கொஞ்சம் தான் பாவிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அப்புறம் பொடிச்ச பாதாம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் போட்டிருக்கேன் நான், ரொம்ப போட தேவையில்லை. எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். எல்லா சாமானையும் ஒன்றா கொட்டக்கூடாது. ஒவ்வொரு சாமானும் எப்பப்போ போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கிளறி மெதுவாக பக்குவமாக தான் நீங்கள் சமைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன்னா அந்த லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் அது நல்லாவே வெந்துடும். இறைச்சியே நிறைய தண்ணி விடுது பாருங்கள், அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த சீக்ரெட் பொருள் சேர்த்துருந்தோம்ல, பேரிச்சம்பழம், திராட்சைப்பழம், அப்புறம் அந்த பாம்பே பிரியாணி மசாலாவில் உள்ள அந்த ப்ளம், அது எல்லாமே நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால அது எல்லாமே வெந்து கரைஞ்சிரும். அது எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் அதோட சுவை மட்டும் அந்த கிரேவியில் அப்படியே இறங்கியிருக்கும். குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில் 5 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கேஸ் எல்லாம் போன பிறகு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், வீடே மணக்குதுங்க. அப்படி ஒரு மனம் வருது. செமையாக இருக்குது. இப்போயே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நாம் போட்ட அந்த பழங்கள், வெங்காயம், தக்காளி, எல்லா மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து கரைஞ்சிருச்சு. இறைச்சி நல்லாவே வெந்துருச்சான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு இறைச்சி எடுத்து இப்படி கரண்டியால் பாருங்கள், நான் போட்ட உடனே அப்படியே துண்டாக போயிடுச்சு. இறைச்சி நல்லாவே வெந்துருச்சு. 5 விசில் விட்டால் போதும். மிதமான தீயில் வச்சிங்கனாலே கிரேவி ரெடி ஆகிடும். அப்புறம் நம்ம இது மேலே இருக்கிற அந்த நல்லி எலும்பு எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதை நம்ம பிரியாணியோட நம்ம சேர்க்க வேண்டாம், நீங்கள் அதை தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த நல்லி எலும்பு போடுறதுனால தான் அந்த கிரேவிக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முதல்ல தாளிப்புக்கு அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரெஞ்சி இலை எல்லாம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதிலே நான் கோகோனட் க்ரீம் தான் பாவிக்க போகிறேன். கோகோனட் க்ரீம் இல்லாதவங்க திக்கு தேங்காய் பால் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு பொடிச்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். புதினா எடுத்திருக்கிறேன். கார்னிஷ்க்கு முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் எடுத்திருக்கேன். திராட்சைப்பழம் வறுக்க வேண்டாம், முந்திரி பருப்பு மட்டும் நான் நெய்யில் வறுத்துருக்கிறேன். ஒரு அடி கனமான நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அது உருக்குன நெய். அதில் எல்லா வாசனை பொருட்களையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மணம் வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை நெய்யிலேயே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தோமே அதை சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் ரொம்பவே நெய் சேர்க்கலை பாருங்கள், ஏன்னா நம்ம பின்னாடி நெய் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக பயன்படுத்தினாலே போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துருங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மணம் வருது. நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே வெங்காயம் கலர் மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த தரமான பிரியாணி அரிசியை நம்ம அதில் சேர்த்தணும். வெரி இம்பார்ட்டன்ட், அரிசி தரமான அரிசியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு 10 பாதாம் பருப்பு, பொடிச்ச பாதாம் பருப்பை சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் கோகோனட் க்ரீம் வச்சுருந்தோம்ல 50 கிராம், அதையும் அப்படியே சேர்த்துருங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருந்தேன். அது வந்து 2 கவலை இருந்துச்சு. அந்த 2 கப்பு ரைஸ்க்கு நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1 கவலைக்கு 1.5 கவலை தண்ணி, அவ்வளோதான் அளவு. இப்போ 2 கவலை எடுத்ததுனால நம்ம 3 கவலை தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். நல்லா தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டுடுங்க. நல்லா உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க. பாண்டான் லீஃப் வந்து ஒரு 3 லீஃபை நான் இந்த மாதிரி கட்டி போட்டிருக்கேன். அது நல்ல மணம் கொடுக்கும் ரைஸுக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சரியாகவே இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சிக்கிக்கிட்டு வர்ற ஸ்டேஜில் இது மாதிரி ஒரு மூடி போட்டு தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு வெயிட்டை வைங்க. இந்த மாதிரி இடிக்கல் இல்லைன்னா உங்கள்கிட்ட பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நீங்கள் வைக்கலாம். ஃபுல்லாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், சரியாக மணக்குதுங்க. செம வாசனை, சொல்லவே முடியல, அப்படி ஒரு மணமாக இருக்குது. பாருங்கள் எப்படி உதிரியாக ரைஸ் வந்திருக்குன்னு. நம்ம ஒரு 80% வெந்திருக்கு. ஃபுல்லாக கொலையெல்லாம் வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக 100% நீங்கள் வேக வைக்க வேண்டியதில்லை. அப்புறம் திராட்சை பழம் வச்சுருந்தோமா, அதை வறுக்க வேண்டியதில்லை. அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லாட்டி 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸு அந்த கிரேவி ரெண்டையும் சேர்த்து நம்ம லேயர் பண்ணி பிரியாணி வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் வந்து அந்த பாத்திரத்தில் நிறையா இருக்குது. அது அந்த ரைஸை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் குறைச்சி எடுத்து வச்சிடலாம். ரைஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் ஆறியே இருக்குது. அதனால் நம்ம 80% நம்ம வேக வச்சுட்டோம் ரைஸு. திரும்ப நம்ம லேயர் பண்ணி இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தம் பண்ணிட்டா நம்ம பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ரைஸ் எல்லாத்தையும் நான் இதில் மாற்றிட்டேன். ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் அந்த கருப்பு சட்டியில் நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த சட்டி தான் நம்ம தம் பண்ண போகிறோம் திரும்பவும் வச்சு. இப்போ கிரேவி கொஞ்சமாக எடுத்து அந்த ரைஸ் மேலே பரப்பி விட்டுடலாம். கிரேவி கொஞ்சம் எடுத்துடலாம். மட்டனோடு சேர்த்து எடுத்து நல்லா பரப்பி விடுங்க. எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பாலில் வந்து குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கிறேன். அது கலருக்காக. அது ஒரு 2 டீஸ்பூன் வந்து தூவி விடுங்க. 2 டீஸ்பூன் போதும். அந்த கலர் அங்கங்கே ஆரஞ்சு எல்லோ கலர் அழகாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த குங்குமப்பூட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு சில துளிகள் நான் வந்து சேர்க்குறேன். நம்ம முன்னாடியே ரைஸில் வந்து பாண்டான் லீஃப் சேர்த்துருக்கோம். அது ஒரு தனி மணம் கொடுக்கும். குங்குமப்பூ சேர்க்குறோம். அப்புறம் ரோஸ் எசன்ஸும் சேர்க்குறோம். அப்புறம் கொத்தமல்லி புதினா தழைகளை கொஞ்சம் தூவி விட்டுடுங்க. இது நம்ம ஒரு லேயர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் நான் உருக்கி அடிச்சிருக்கேன். அந்த நெய் வந்து ஒரு டீஸ்பூன் அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு அடுத்த லேயர் ரைஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் முடியுதோ அத்தனை லேயர் முதல்ல ரைஸ் போடுறீங்க. அதுக்கப்புறம் கிரேவியை சேர்க்குறீங்க இறைச்சி துண்டுகளோடு. அப்புறம் குங்குமப்பூ பால் சேர்க்குறீங்க. அது நல்ல மணத்திற்காகவும் நிறத்திற்காகவும் சேர்க்குறோம். அதன் பிறகு ரோஸ் எசன்ஸ் சில துளிகள் சேர்க்குறீங்க. இறுதியாக கொத்தமல்லி புதினா தூவிட்டு நெய் சேர்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை லேயர் முடியுமோ அத்தனை லேயர் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க. இருக்கிற ரைஸ் கிரேவி எல்லாமே முடிகிற அளவுக்கு சேர்த்து விட்டுடுங்க. எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 லேயர் வந்து கிடச்சிச்சு. நான் 2 டம்ளர் 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு ஒரு 4 லேயர் வந்து எனக்கு கிடச்சிச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற அதே மெத்தடை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அதே சுவையும் மணமும் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லாததுனால நான் அந்த ரோஸ் எசன்ஸ் சில துளிகளை வந்து ஹாட் வாட்டரில் நான் சேர்த்துட்டு அப்படி நான் வந்து தூவுறேன். நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டைரெக்டாகவே தூவிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் வந்து பாவிக்க வேண்டியதில்லை. நம்ம எல்லா ரைஸையுமே லேயர் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம கடைசியாக அதில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்த பாலை சேர்த்துடலாம். அது நல்லா கலர் கொடுக்கும், மேலே ஆரஞ்சு எல்லோவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா மிச்சம் இருக்கிறத வந்து மேலே தூவிடுங்க. மேலே தூவிட்டு நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து தம் போட்டால் போதும். ஆல்ரெடி இது ரைஸும் வெந்திருக்குது, கிரேவியும் வெந்திருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செட் ஆக போகுது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தம் வந்து நம்ம போடுறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தம் போட்டுட்டு எடுத்து பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ திறந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைஸ் வந்து வெந்திருக்கு பாருங்கள். இந்த கலர் கூட நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த குங்குமப்பூ வந்து இந்த எல்லோ ஆரஞ்சு கலரில் ரொம்ப அழகாக தெரியுது. எப்படி ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையலை, ரொம்ப மணமாக இருக்குது. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து திராட்சைப்பழம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அது வந்து இந்த தம்மில் வந்து நல்ல பெருசாக நல்லா குண்டாக சாஃப்டாகி வந்திருக்கும். அது அந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இறைச்சியோடு சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருக்குங்க. அற்புதமான சுவை, சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. வித்தியாசமான பிரியாணியாக இருக்கும் இது. நீங்கள் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட சுவை என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள்கிட்ட பாம்பே பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க. அதுக்கு பதிலாக சேர்த்துட்டு நீங்கள் பேரிச்சம்பழம் அந்த திராட்சைப்பழம் சேர்த்து இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். ஓரளவு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் போடணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். காரம் வந்து காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். எல்லா விதமான சுவையும் சேர்ந்து கலந்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. விடைபெறுகிறேன் கீதா.